நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா உண்மையாக ரெண்டு ஆன்மாவும் இருக்குது. ரெண்டு ஆன்மாவும் எப்படின்னா நல்ல ஆன்மாவோட கெட்ட ஆன்மா அதிகம். ஒய்சா போர்டில் பொன்னுசாமிங்கிற வச்சு நான் எங்கள் தாத்தாவோட அப்பா அவங்கள வச்சு நான் பேசையில் எங்கள் குருநாதரோட வழிகட்டி மூலியம் நான் பேசினேன். குருநாதரோட வழிகட்டி நான் பேசும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் நேரடியாக அந்த ஒரே ஆன்மாவோட பேச முடியல. யாரும் பொன்னுசாமிங்கிற எங்கள் தாத்தாவோட அப்பா அவங்களோட பேச முடியல. நிறைய ஆன்மா கெட்ட ஆன்மா வந்துருச்சு. அப்புறம் கடைசியாக நமக்கு பொன்னுசாமின்னு வந்தேன். அப்போ நீங்கள் யார் பிரத்தியாரா யாருன்னு கேட்கும்போது இதுமாதிரி உறவு முறையாக பிரத்திய முறையாக அப்போ சொல்லிடுச்சு உறவு முறை தானே. அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களோட பேசி கெட்ட ஆன்மா என்ன செய்யும் நல்ல ஆன்மா என்ன செய்யும்னா இந்த நல்ல ஆன்மாய்க்கு நமக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆன்மா இருக்குங்க ஐயா. இப்போ உங்களுக்கு வழிகாட்டினா உங்களுக்கு ஒரு ஆன்மா இருக்கும். இப்போ உங்கள் தாத்தாவோட தாத்தா அவங்க அப்பாங்க நம்ம இந்த ஒய்சா போர்டு மூலியமாக நம்ம ஒரு குருநாதரை வச்சுக்கும்போது நமக்கு இப்போ என்னோட இதுக்கு பார்த்தீங்கன்னா தாத்தாவோட அப்பா தான் எனக்கு வழிகாட்டியாக இருக்காங்க. அப்போ நம்ம அவங்களோட வழிமுறையில் போனோம்னா நிறைய விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கலாம். அந்த முன்னோர்களை வச்சு நிறையா விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கலாம். நமக்கு தேவையானது என்னவோ அதை நம்ம ஒரு சில பிரச்சனைகள்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல ஆன்மாவை கூப்பிட்டு நம்ம பேசுவோம். இதுக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கேட்கணும்னு நினச்சாலும் நம்ம அதை விடாது. கெட்ட ஆன்மாவுக்கு நம்மள்கிட்ட வேலை செய்யாத அளவுக்கு நம்ம இடையூறு பண்ணிகிட்டே இருக்கோம். திசை கட்டு இப்போ பார்த்தா நம்ம உடல் கட்டு திசை கட்டு நம்ம போட்டு தான் நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்மளை எந்த பாதிப்பும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம பாதிக்காது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு உட்காரும் போது நம்ம உடல் கட்டை போட்டுறோம். நமக்கு தேவையான சேஃப்டியாக அதேமாரி திசை கட்டு 4 பக்கம் 4 நம்ம திசை கட்டு போட்டுறோம். அதெல்லாம் போட்டு உட்காரும்போது எந்த ஒரு கெட்ட ஆன்மாக்களும் நம்மள்கிட்ட நெருங்காது அவ்வளோ சீக்கிரம். வரும் போகும் வரும் போகும் அவ்வளோதான். நமக்கு தேவையானது மட்டும் நம்ம பேசிக்கலாம். இதை நம்ம என்னன்னாக்கா அந்த பண்ணும்போது நிறையா விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கிறோம். இந்த கெட்ட ஆன்மாக்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? யார் மௌனமாக இருப்பாங்க தெரியுமா, ஒரு கோவப்படாமல் அவங்கள மட்டும்தான் பிடிக்கும். அதேமாதிரி பேய் பிடிக்கிறது பெண்கள் சைடு அதிகமாக அது சந்தி சந்தி வேலை. அப்புறம் மத்தியான நேரத்தில் 1 மணி 2 மணிக்கு போகிறது. அப்புறம் யாராச்சும் ஒரு இடத்துல ஏதாவது துருமரணம் அடைஞ்சிருப்பாங்க அவங்க தெரியாமல் போகும்போதுங்கிறது அது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிவாசல்லாம் இந்த ஏர்வாடு தற்காலம் பார்த்தீங்கன்னா நிறையா பேரை கொண்டு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் இந்த கெட்டாவிகளை பிடிச்சவங்களாம் கொண்டு அங்கே வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒடுக்கம்பட்டின்னு ஒரு ஊருக்கு அங்கெல்லாம் அந்தமாரி இடத்துலாம் கொண்டு வச்சுருப்பாங்க ஐயா. இதெல்லாம் ஆவியெல்லாம் முடிக்கும்போது நம்ம பெரிய விஷயம்லாம் பண்ணது ஒரு சில விஷயத்தை பண்ணாலே அந்த ஆவி பிடிக்கிறதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அதை நம்ம வீட்லேயே வழிமுறையாக நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயத்தை பண்ணாலே அதை பேய் விரட்டுறதெல்லாம் வந்துங்கலாம். இள வயசுலேயே சாவாங்க. இந்த விபத்தில் சாவுறது, அப்புறம் ஏதாவது இந்த சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள் இருப்பாங்க. அந்த ஆசைகளை என்னன்னாக்கா எதுவுமே பூர்த்தி பண்ண முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இறந்துறதுனால அந்த நம்ம உடம்புல வந்திருக்குன்னா நம்மளை வச்சு அவங்க சாதிச்சுன்னு நினச்சிக்குவாங்க இந்த ஒரு சில விஷயத்தை. அதுதான் மற்றபடி துரான்மா. அதுதான் துரான்மா. அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதுக்காண்டி தான் நம்மளை பாடப்படுத்துறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதில் பேசிக்கிட்டே இருக்கும். ஆமாம். அது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எச்சினிம்பாங்க. அது எச்சினியும் ஒரு விதத்தில் இருக்குது. அதேமாதிரி இந்த ஆன்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காதில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆவிகளை ஏவி விடுறதும் ஒன்று இருக்குது. அந்த ஆவிகளை ஏவி விட்டோம்னா என்ன பண்ணோம்னா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.